எல்லோருக்கும் வணக்கம். மறு அவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கருத்து அமரன் திரைப்படத்தை பற்றியது. தமிழ்நாட்டில் பல தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படத்தை பற்றி பல விமர்சனங்கள் பல பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை சமீபத்தில் நான் பார்த்தேன். படம் நன்றாக இருக்கிறது. படத்தில் உள்ள குறை என்னவென்றால், கதாநாயகி கழுத்தில் சிலுவை அணிந்திருப்பது அப்பட்டமான பொய். கிறிஸ்துவத்தை பற்றி ஒரு துளியாவது காட்ட வேண்டும் என்பதற்காக கதாநாயகியின் கழுத்தில் சிலுவையை மாட்டிவிட்டார் கமல்ஹாசன். உண்மையில் மேஜர் முகுந்தனின் மனைவி கழுத்தில் சிலுவை அணிந்ததில்லை என்பதுதான் உண்மை. இராணுவத்தில் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, சிப்பாயாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்களின் மனைவிமார்கள் இருந்தாலும் சரி, இராணுவத்தில் அவர்களின் அடையாளங்கள் காட்டியது கிடையாது. நானும் கண்டதில்லை. இராணுவத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஷேர் பக்ரா ஏக் தலாப் மே பானி பீத்தே அப்படி என்று சொல்லுவார்கள். அதாவது ஆடும் சிங்கமும் ஒரே குளத்தில் தண்ணீர் குடிக்கிறது என்று பொருள். இராணுவத்தில் நான் பணிபுரிந்த போது அப்படித்தான் இருந்தோம். ஒரே கிளாஸில் பல பேர் டீயை குடித்தோம். ஒரே தட்டில் பல பேர் சாப்பிட்டோம். அந்த இடத்தில் எந்த மத வேறுபாடும் எவரும் காட்டியதில்லை. இப்போதும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். கொரோனா வந்த பின்னாலே கொஞ்சம் மாறி இருக்கலாம். எது எப்படியோ, இப்போது விஷயத்திற்கு வரலாம். அமரன் திரைப்படத்தில் சிலுவையை திணித்தது, கதாநாயகியின் கழுத்தில் சிலுவையை திணித்தது உண்மை. அதே நேரத்தில் முகுந்தனின் தந்தையின் பூநூலை ஏன் மறைத்தார் கமல்ஹாசன் என்பது கேள்வி. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று கூறுவதைப் போல தன் புத்தியை காட்டியிருக்கிறார் கமல்ஹாசன். இந்து மதத்தை ஒழிக்க கருணாநிதி எனக்கு உதவி செய்கிறார் என்று வெளிநாட்டில் போய் ஆங்கிலத்தில் கூறியதும் இந்த கமல்ஹாசன் தான். அந்த உரையாடலை பல பேர் சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மற்றபடி படத்தில் குறை கூறும் அளவுக்கு ஒன்றுமில்லை. உண்மையான கதையை தழுவி எடுத்த படம். ஆனால் சில பேர் சமூகத்திற்கு எதிராக எடுத்த படம் என்று கூறிக்கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். இதோ அவர்களின் அறியாமையா, முட்டாள்தனமா, மூடர்களா என்று எப்படி கூறுவது என்று தெரியவில்லை. இந்த போராட்டம் நடத்துபவர்கள் மதவெறியை மனதில் வைத்து கொண்டுதான் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தின் கதை அனைத்தும் உண்மையாகத்தான் இருந்தது. கல்லெறியும் காட்சியும் உண்மைத்தான். இதைவிட பயங்கரமான காட்சிகள் எல்லாம் காஷ்மீரில் நடந்திருக்கின்றன. கண்கூடாக பார்த்த காட்சி எல்லாம் இருக்கிறது. நெருப்பு எறிவது, கல்லெறிவது, குச்சியை தூக்கி போடுவது, மண் எறிவது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இந்த படத்தில் காட்டியது ஒரு துளிதான் என்பதை இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். காஷ்மீரின் நிலைமை என்ன என்பது அங்கு போய் பார்த்திருந்தால்தான் உண்மையான நிலை புரிந்திருக்கும். அதே சமயத்தில் எம்மோடு பணிபுரிந்த ஒரு இஸ்லாமியனை கொண்டு வந்து இந்த வீடியோவிற்கு முன் இருந்து கதை உண்மைதான் என்று கூற வைக்க முடியும். அப்படி கூறினால் அந்த நபருக்கு எதிராகவும் நீங்கள் செயல்படுவீர்கள். ஏனென்றால் உங்கள் புத்தி மட்டமாகத்தான் இருக்கிறது. காலத்தின் காலமாக உண்மைக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையை மறைத்து பொய்யை வைத்து பிழைப்பை மதத்திற்காகத்தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மதவெறி என்பது ரத்தத்தில் ஊறினால் மட்டும் போதாது. சில உண்மை என்ன என்பதை, மனிதத்தன்மை என்ன என்பதையும் ரத்தத்தில் ஊற வைக்க வேண்டும். ஒற்றுமை என்ன என்பதை ஒரு இஸ்லாம் இராணுவ வீரரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருந்து கொண்டோ இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். ஒரு விநாயகர் சிலையை உங்கள் வீதிகளில் கொண்டு செல்லும் போது கல்லெறிகிறீர்கள். இராணுவ வீரர்கள் கிராமத்திற்குள் போனால் கல்லறிய மாட்டார்களா என்ன? படத்திலே ஒரு இஸ்லாம் இராணுவரை பற்றி காட்டினார்களே, அதை பற்றி ஏன் ஒன்றும் கூறவில்லை? படத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் உத்தமராக காட்டினால் ஏற்றுக்கொள்வீர்கள், அப்படித்தானே? உண்மையை மறைத்து பொய்யான கதையை படத்தில் காட்டினால் எல்லோரும் சந்தோஷப்படுவீர்கள், அப்படித்தானே? இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் இஸ்லாம் இராணுவ வீரரும் என்னை பற்றி ஒன்றும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் இராணுவத்தில் ஒருவர் புரிதலோடு பணிபுரிந்திருக்கிறோம். என்னுடைய வீடியோவை பல இஸ்லாம் நண்பர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மைக்கு புறம்பாக நடப்பவர்களை எமக்கு பிடிக்காது என்றோ அவர்களுக்கு தெரியும். உங்கள் மதத்தில் உள்ள குறைகள் எல்லாம் பலவற்றை எமக்கு கூறியிருக்கிறார்கள். சில அசிங்கங்களையும் கூறியிருக்கிறார்கள்.
மனித விரோத செயலையும் கூறியிருக்கிறார்கள், பாவமான செயலையும் கூறியிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் மறைத்து படத்தில் உங்களை உத்தமராக காட்ட வேண்டும். உண்மை கசக்கும் என்றால் பாகிஸ்தானில் போய் 4 நாள் இருந்து பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் போய் 4 நாள் இருந்து பாருங்கள், பங்களாதேஷில் போய் 4 நாள் இருந்து பாருங்கள், அல்லது உலகத்தில் எல்லா இஸ்லாம் தேசத்திற்கு போய் இருந்து பாருங்கள். ஓரிரு இஸ்லாம் தேசத்தை தவிர்த்து மற்ற தேசங்களின் நிலைமை தலைகீழாகத்தான் இருக்கும். இது நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திற்கே தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. தேசம் பிடிக்கவில்லை என்றால், இங்குள்ள இந்துக்கள் பிடிக்கவில்லை என்றால் தேசத்தை விட்டு வெளியேறுங்கள். சீனா எல்லையிலே இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்ட போது கொண்டாட்டம் ஆடினீங்க, அது நீங்க தானே. கோவையிலே பலமுறை குண்டு வைத்த போது பூரிப்பாக இருந்திருக்குமே. உலகமும் சுற்றி கொண்டிருக்கிறது, காலமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள்.